ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சக்தி பராசக்தி. வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி. நாம் இன்னைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருடம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நிறைய விஷயங்கள்லேருந்து வெளியே வர போகிறீங்க. ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாசிட்டிவ் வருஷமாக வரப்போகுது. பொதுவாக இந்த விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய ஆதிக்கம் இல்லைங்களா, அதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கோபம் அதிகமாக வரும். 8ன்றதுனால எதுக்கெடுத்தாலுமே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சண்டைக்கு போயிடுவீங்க. இதையே பிரச்சனையோடு நாங்கள் இன்னும் 1 year ட்ராவல் பண்ணணுமா, ஏற்கனவே எங்களுக்கு ப்ராப்ளம், அர்த்தாஷ்டம சனீஸ்வரன், 6ல் குரு, எதுவுமே எங்களுக்கு சரியில்லாமல் இருக்குதே அப்படின்ற பொழுது கொஞ்சம் மூச்சு விடக்கூடிய நிலையில் குரு 11வது வீட்டை பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு ஆழ்மன எண்ணங்கள் அதிகமாக இந்த வருடம் நிறைவேறக்கூடிய வருடமாக இருக்க போகிறது. முதல்ல குரோதியினுடைய பொருள் அப்படின்னு பார்த்தோம்னாலே, குரோதி அப்படின்ற பொழுதே பகை. அதில் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ராஜாவாக செவ்வாயும் மந்திரியாக சனீஸ்வரனும் வராங்க. அதுவும் இல்லாமல் இந்த பிறப்பின் பொழுது, இந்த ஆண்டு பிறப்பின் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா சனீஸ்வரனும் செவ்வாயும் ஒன்றாக கும்பராசியில் உட்கார்றாங்க. இதுவே ஒரு பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிளேஸ்மெண்ட். அது எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, சனீஸ்வரனும் செவ்வாயும் கடுமையான பகை கிரகங்கள். இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கொருத்தர் சுத்தமாக ஆகவே ஆகாது. அதனால தான் சனீஸ்வரன் செவ்வாய் பார்வை பெறும் பொழுது நிறைய தாக்கங்களை ஏற்படுத்துவாங்க ஜாதகருக்கு. அதுபோலவே இந்த வருடம் பிறக்கின்ற பொழுதே அவங்க 2 பேரும் ஒன்றாவே உட்கார்றாங்க. இதில் ராஜாவும் மந்திரியும் ஒன்றாக உட்கார்ந்து கடுமையான பகை விளைவுகளை ஏற்படுத்த போகிறாங்க. அப்போ இந்த வருஷம் முழுவதும் அப்படியே தான் இருக்குமா? ஆமாங்க, பகை இருக்கும், திருட்டு பயம் இருக்கும். மக்களுடைய மனசில் பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத மன பயம் ஏற்படும், மனக்குழப்பம் ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காணாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மழையினுடைய தாக்கம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எப்போ மழையின் அந்த மழை பொழிவு கம்மியாக இருக்கோ அப்போவே பார்த்தீங்க அப்படின்னா விளைச்சல் கம்மியாகவே ஆகிடும். அப்போ விளைச்சல் கம்மியாச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விலைவாசி உயர்வு ஏற்படும். அப்போ இந்த வருடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு கஷ்டமான ஒரு டாஸ்க்கு தான் கிராஸ் பண்ணி போகிறதுன்றது இருந்தாலும் ஆன்மீகம் மூலமாக நிச்சயமாக இந்த வருஷத்தை நம்ம ஈஸியாக கிராஸ் பண்ணி போயிடலாம். சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்ல சுபமான பலன்களையும் இந்த வருஷம் கொடுக்க போகுது. சிலருக்கு பார்த்திங்கன்னா சில படிப்பினைகளை இந்த வருஷம் கொடுக்க போகிறது. பொதுவாக சொல்லும் பொழுது பார்த்தோம்னா குரோதி வருடம் என்பது இந்த வருடம் உங்களுக்கு நிறைய படிப்பினைகளையும் நிறைய அனுபவங்களையும் நிறைய ஆன்மீக வழிபாட்டின் தேடல்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையப் போகிறது. அதோடு மட்டும் இல்லாமல் உலக நாடுகளுக்கிடையே கொஞ்சம் சண்டை அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பிரளயங்கள் உருவாகும். எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா பூகம்பங்கள் நிறைய உருவாகும். அதே போல் நெருப்பினால் தாக்கம் அதிகமாக இருக்கும். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா மழைப்பொழிவு கம்மியாக இருந்தாலும் சில இடங்களில் மழைப்பொழிவு அதிகமாகி கொஞ்சம் அந்த இடத்துல அதனுடைய தாக்கங்கள், அதாவது அந்த வெள்ள அபாயங்கள் ஏற்படக்கூடிய நிலையும் உருவாகும். அதுதான் இந்த குரோதி வருஷம் கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய உலக தலைவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குரோதி வருடம் ஒரு சிறப்பான வருடம்னு சொல்லக்கூடிய நிலையில் இல்லை. அதனால் கொஞ்சம் அவர்களுடைய பாதுகாப்புலேயும் கவனத்தோடு தான் அவங்க இருந்தாகணும். அதே போல் அரசியல்வாதிகளுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஆண்டுன்னு சொல்கிறத விட கொஞ்சம் படிப்பினைகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தான் அவங்களுக்கும் அமைய போகுது. பொதுவாக சொல்லும் பொழுது இந்த குரோதி வருடம் என்பது அதனுடைய மீனிங்கே பார்த்திங்கன்னா பகை அப்படின்றதுனால அதனுடைய தாக்கத்தை அதிகமாக ஏற்படுத்தி விட்டு செல்லும். ஆனால் இந்த குரோதி வருடத்தையும் நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்மீக வழிபாட்டின் மூலமாகவும் ஆலய வழிபாட்டின் மூலமாகவும் நாம் இதை கிராஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் இறங்கலாம். என்னைக்கு இறைவனை நாம் சரணடைகிறோமோ அன்னைக்கே பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. அதே போல் இந்த வருடமும் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆன்மீக வழிபாட்டில் நம்ம ஈடுபடுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இறைவன் நமக்கு நன்மைகளை செய்வார் என்பதையும், இந்த கிரகங்களுடைய தாக்கங்கள் மிக பெரியதாக நம்மளை தாக்காதுன்றதுலையும் நம்ம நம்பி இந்த காலடியை எடுத்து வைப்போம். இந்த குரோதி வருடத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா
யாருக்கெல்லாம் வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும், யாருக்கெல்லாம் வந்து சொந்த வீடு கனவு நனவாகும், தொழிற்சாலைகளுக்கு எப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் கிடைக்கும், மாணவர்களுக்கு படிப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலை இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதற்கான தீர்வுகள்லாம் வந்து இந்த வருடம் கிடைக்குமா அப்படின்றதையும் பார்த்துடலாம். எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரோதி வருடம் பார்த்திங்க அப்படின்னா சந்திரன் மிருக சீரிஷத்தில் காலையில் 5:17 வரைக்கும் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் வந்துடுது. ஸோ இதை பிறக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் மற்றும் ராகுவினுடைய நட்சத்திரத்தில் தான் வந்து அந்த நாளானதே பிறக்கின்றது. அதே போல் கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனீஸ்வரன் மற்றும் செவ்வாயும், மீனத்தில் ராகு புதன் சுக்கிரனும், அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதன் வந்து நீச்சம், சுக்கிரன் வந்து உச்சம். இந்த நிலையிலையும் மேஷத்தில் சூரியனும் குருவும் இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் இந்த குரோதி வருடமானது பிறக்கின்றது. பொதுவாகவே சித்திரை மாதம் பிறப்பின் பொழுதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அழகாக யோசிச்சிடலாம். அந்த காலம் வந்து நம்மளுக்கு வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் வந்து உச்சமாகின்றார். அவர் வந்து மேஷத்தில் தான் உச்சமாவார். ஸோ அந்த சூரியன் வந்து உச்சமாகக்கூடிய காலகட்டம் அது. அதனால் உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எப்பயுமே வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதுலேயும் இந்த குரோதி வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதீத உஷ்ணத்தினால அதீத பிரச்சனைகளை நம்ம வந்து கொஞ்சம் சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுடைய உடலின் தட்பவெட்ப நிலையை அறிந்து நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃபுட்டை வந்து டிசைன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஷ ராசிக்காரர்களுக்கும் வந்துட்டு இது ஜென்ம குருவாக இருந்தாலும் இந்த குரோதி வருடத்தின் பிறப்பிற்கு அப்புறமாவே ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியட்லேயே வந்து குரு பெயர்ச்சியும் வருது. அதனால் அதனுடைய தாக்கங்களும் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இருக்கும். இந்த குரோதி வருட பிறப்பின் பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசி அதிபதியினுடைய செவ்வாய் தான் ராஜாவாக இருக்கிறாரு. அவருக்கு கடும் பகை கிரகமான சனீஸ்வரன் வந்து என்ன பண்ணுறாருன்னா மந்திரியாக வந்து உட்கார்றாரு. இப்போ இந்த வருட ஆரம்பத்திலையும் ராசி அதிபதி என்ன பண்ணுறாருனா போய் சனீஸ்வரனுடையே அவர் வீட்டிலேயே போய் உட்கார்றாரு. அது இல்லாமல் 6ல் சூரியன் உச்சமாகின்றார். அங்கேயே குருவும் இப்போ ஏற்கனவே உட்கார்ந்துட்டுருக்காரு. 5ல் வந்து பார்த்திங்கன்னா ராகு புதன் சுக்கிரன். இதில் சுக்கிரன் வந்து 12ஆம் வீட்டு அதிபதி. இந்த சுக்கிரனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து பாசிட்டிவ் பிளானட் செவ்வாய்க்கு. ஆனால் புதன் வந்து கடும் பகை. இந்த 8ஆம் வீட்டு அதிபதி அவர் தான். 8க்கும் 11க்கும் அதிபதியானவர் போய் நீச்சமாகி நீச்ச பங்கமும் ஆயிடுறாரு. கரெக்டாக 8ல் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் நீச்சமாகக்கூடிய சந்திரனானவர் 8ல் போய் உட்கார்ந்துட்டுருக்கார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வருட ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்துட்டு நிறைய குழப்பங்களை கொடுக்கும், பிரச்சனைகள் கொடுக்கும். ஐயோ எங்களுக்கு எப்பயுமே இப்படி தான் இருக்குமா? ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு விருச்சிகம் என்பது 8வது இடம். அதனால தான் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ராகு போன்ற சர்வ கிரகங்கள் உச்சமாகிறதும் தாய்மை நிறைந்த சந்திரன் வந்து நீச்சமாகிறதும் நடக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து இதையே பிரச்சனையோடு நாங்கள் வந்து இன்னும் 1 இயர் ட்ராவல் பண்ணணுமா? ஏற்கனவே எங்களுக்கு ப்ராப்ளம், அர்த்தாஷ்டம சனீஸ்வரன், 6ல் குரு, எதுவுமே எங்களுக்கு சரியில்லாமல் இருக்குதே அப்படின்ற பொழுது கொஞ்சம் மூச்சு விடக்கூடிய நிலையில் குருவானவர் இந்த வருட பிறப்பின் பொழுது ஒரு 15 நாள்லேயே மாறிடுறார். மே 1ஆம் தேதி உங்களுக்கு குரு பயிற்சி வந்துடுது. அவர் 7ல் போய் உட்காரும் பொழுது உங்களையே பார்க்குறதுனால நிச்சயமாக நல்லதே செய்வார். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய பெருமூச்சு விட்டுடலாம் நீங்கள் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வருட ஆரம்பத்தில் தான் உங்களுடைய ராசி அதிபதியும் சனீஸ்வரனும் ஒன்றா உட்கார்றாங்க. ஆனால் வருடத்தின் ஒரு அந்த மிடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சனீஸ்வரன் வக்ர பயிற்சி ஆகிறதுனாலையும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 4 மந்த்ஸ் வந்து ஒரு ப்ரீத்திங் டைம் கிடைக்குது. அப்போ என்ன ஆகும்? நல்லாவே இருக்கும். பொதுவாக இந்த விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய ஆதிக்கம் இல்லைங்களா, அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோபம் அதிகமாக வரும். 8ன்றதுனால எதுக்கெட்டாலுமே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சண்டைக்கு போயிடுவீங்க. அர்த்தமில்லாத சண்டைகள், அர்த்தமில்லாத கோபங்கள் இது எல்லாமே வந்துடும். அது ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆனால் இந்த வருஷம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். உங்களுடைய கோவத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை அப்படின்னா பிரச்சனைக்குரியவர்களாக மாறிவிடுவீர்கள். அதனால் கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வருடத்தின் பேரே வந்து குரோதி, பகை. அப்போ நீங்கள் வந்து கோவப்பட்டீங்க அப்படின்னா பகை தான் மேலும் மேலும் உங்களுக்கு சேரும். ஏற்கனவே 8ன்றதே வம்பு, வழக்கு, அவமானம் இதெல்லாம் சேர்ந்த ஒரு விஷயம்தான்.
அதை நீங்கள் வந்து கோவப்பட்டீங்க அப்படின்னா குவைட் நேச்சுரலாகவே இந்த வம்பு வழக்குக்கு நீங்களாகவே போயிடுவீங்க. ஏன்னா உங்கள் வீடே அதுக்கேற்ற இடம்தான். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா கரெக்டாக வந்து நீங்கள் பேசுகிறதே வந்து ஒரு தேள் கொட்டுற மாதிரியே பேசுவீங்களா, அது இந்த வருஷம் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. அப்போ என்ன பண்ணும், பிரச்சனையை உருவாக்கும், பகையை உருவாக்கும், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள். அதனால் நீங்கள் வந்து கோர்ட்டு கேஸுன்னு போகிறது இது எல்லாமே நடக்கக்கூடிய நிலை உருவாகும். அதுலேயும் இந்த 9க்குரியவன் என்ன பண்ணுறான்னா 8ல் வந்து உட்கார்றான். அப்போ 9 என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெய்வ அருள் மட்டும் கிடையாது, உங்களுடைய தந்தையாருடைய ஸ்தானமும் அதுதான். அப்போ என்ன பண்ணும், தந்தை வழியில் உறவினர்களோட நீங்கள் சுமூகமாக போகலை அப்படின்னாக்கா அந்த உறவுகளால் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படும், தேவையில்லாத அவமானங்கள் ஏற்படும். அப்போ நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா அமைதியாக போயிடலாம், பேசாமையே போயிடலாம். நம்ம தான் பேசினாலே தேள் கொட்டுற மாதிரியே பேசிடுறோமே, அதனாலேயே பிரச்சனை வருதே. அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பேசாமையே இருந்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் இந்த வருஷத்தை கிராஸ் பண்ண முடியும். அப்போ இந்த வருஷம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி இல்லை, ஆனால் குரு பயிற்சி இருக்குது. ஸோ இந்த குருவானவர் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் பிளானட்டாக மாறுறதுனால, அதுலேயும் அந்த 2க்குரியவரே 7ல் போய் உட்கார்ந்து உங்களையே பார்க்குறதுனால உங்களுடைய 3வது வீட்டையும் அவர் பார்க்க போகிறார். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு வந்து பணமாக மாறிடும். அப்போ நாம் என்ன செய்யணும், பூர்வீக சொத்துக்களில் வந்து பிரச்சனைகள் இருக்கா, அமைதியாக இந்த மே மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. மேக்கு மேலே போங்க. ஏன் மேக்கு மேலே நம்ம போகணும், மே மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்னிலாம் இருக்குது சரிங்களா, அந்த அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகி உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய நிலையில் போகும். அதனால் அந்த மந்த்து ஃபுல்லாக அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் போகும்பொழுது என்னாகும்னா இந்த பூர்வீக சொத்தில் இருந்த வில்லங்கங்கள் எல்லாமே அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு கிளியர் ஆகி உங்களுக்கு நல்லபடியாக கையில் வந்து சேரும். ஸோ அந்த நிலைப்பாட்டை உங்களுக்கு குருவானவர் கொடுத்துருவார், ப்ராப்ளம் கிடையாது, அந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். 4ல் உட்கார்ந்துருக்கக்கூடிய செவ்வாயானவர் உங்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய பிளானட்டாகவே இருப்பார். அவர் பகை வீட்டில் உட்காந்துட்டு இருந்தாலும் என் வீட்டுக்கு நான் வந்து துரோகம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்களுக்கு நன்மையை செய்வார். ஸோ உங்களுக்கு அவராலையும் பிரச்சனை இருக்காது. ஆனால் அர்த்தாஷ்டம சனீஸ்வரனாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் இந்த வீட்டுக்கு கடும் பகையானவர் அப்படின்றதுனால அவரால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் கொஞ்சம் தொடரும். அப்படின்றதுனால நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வீடு மனை வாகனம் வாங்குகிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அவர் கரெக்டாக 4ல் தான் உட்காந்துட்ருக்காரு. அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பிரச்சனைகள் வந்தாலும் கூட வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பேசி சால்வ் பண்ணுறதுக்கு பாருங்கள். உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி குரு அப்படின்றதுனால நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கமாண்டிங்காக சொல்கிற மாதிரியே தெரியும். அந்த நிலையை கொஞ்சம் மாற்றி பேசி பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த 4ல் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கள், பூர்வீக சொத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கள். ஏங்க பூர்வீக சொத்தில் பிரச்சனை, 5ல் தான் போய் ராகு உட்காந்துட்ருக்காரு, அதனால் பிரச்சனைகளை உருவாக்குவார். அவருக்கு இது உச்சமாகிற வீடு அப்படின்னா கூட அவர் உட்கார்ந்துருக்கிற வீடு நல்ல வீடு தான், அது பிரச்சனை இல்லை தான். இருந்தாலும் சில நேரங்களில் கொஞ்சம் அவரும் வந்து அப்படியே ஒரு நெகட்டிவ் சைடு போயிட்டு தான் பாசிட்டிவ் சைடு வருவார். அதனால் நம்ம வந்து என்ன செய்யணும்னா பேச்சில் அந்த கமாண்டிங் தன்மையை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் தன்மையாக பேசிட்டு போனீங்க அப்படின்னா இந்த 4, 5, 7 எதுலேயும் பிரச்சனை இல்லாமல் போகலாம். அதே போல் வருஷ ஆரம்பத்தில் சூரியன் உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி அவர் தான். அவர் போய் உச்சம் ஆகிறதுனால உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்குரியவர் 6ல் போய் உச்சம் ஆவதால் நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய தொழிலில் நீங்கள் முதலாளியாக இல்லாமல் தொழிலாளியாக போய் இறங்கி வேலை செய்தீங்க அப்படின்னா தான் தொழிலில் ஒரு லாபத்தை பார்க்க முடியும். அது லாபஸ்தானத்தில் வேறு கேது போய் உட்காந்துட்ருக்காரா, நல்லது செய்வாரா, கொஞ்சம் செய்வார், கொஞ்சம் செய்ய மாட்டார். அதனால் நம்ம வந்து என்ன செய்யணும்னா லாபம் பார்ப்பதற்கு நிறைய உழைப்பை அந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் வந்து கொஞ்சம் நல்ல வருஷமாகவே இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10க்குரிய சூரியன் தான் 6ல் போய் உட்கார்றான். சூரியன்னா தந்தை, 10க்குரியது வந்து பார்த்திங்கன்னா கர்மஸ்தானம். அப்போ தந்தையார் வழியில் இருக்கக்கூடிய கர்மாக்கள் ஆக்டிவேட் ஆகும். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது வந்து இந்த பித்ருக்கள் வழிபாடெல்லாம் பண்ணாமல் வச்சுருக்காங்க, உங்கள் அப்பா பண்ணலை இல்லை நீங்கள் பண்ணலை அப்படின்னாக்கா அதெல்லாமே வந்து கொஞ்சம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த நிலைப்பாடுகள் மாறும். அப்போ நம்மளுக்கு இந்த வம்பு வழக்குலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதனால் இது எல்லாத்தையும் நீங்கள் செய்துட்டிங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது.
4க்குரிய சனீஸ்வரன் 4லே ஆட்சியாக உட்கார்ந்துருக்கிறதுனால மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மையோடு இருப்பீங்க. அப்போ அந்த மந்தத்தன்மை உங்களை விட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கணும். அதுக்காக தான் அந்த செவ்வாய் அங்கே போய் உட்காந்துட்ருக்கிறார், சுறுசுறுப்பை கொடுப்பாரு. அப்போ கூட நம்ம என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த மார்னிங் எந்திரிக்கிறதுன்றதே ஒரு பெரிய டாஸ்க் ஆகிடும். இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கொஞ்சம் வைண்டப் பண்ணி அதுக்கு அந்த 4 மணிக்கெலாம் என்னால் எந்திரிக்க முடியாதுன்ற வார்த்தை எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் எந்திரிச்சு படிச்சிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் வந்து கம்மிங் அப் இயரில் நீங்கள் பார்க்க முடியும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் சிரமமான சூழ்நிலை உருவாகும். 4க்குரியவன் 4லே ஆட்சியாக உட்கார்ந்துருக்கும் பொழுது உயர்கல்வி ஸ்தானத்தில் கொஞ்சம் இந்த இன்ஜினியரிங் மாதிரியான ஏரியா சைட் போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இரும்பு சம்மந்தமான படிப்புகளுக்கு போனீங்கன்னா நல்லது, ஆயில் சம்மந்தமான படிப்புகள் போனீங்கன்னா ரொம்ப நல்லது. இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கொஞ்சம் போகணும் அப்படின்றதுக்கே நல்ல மார்க் எடுத்தால் தான் போக முடியும். அதனால் உங்களுடைய படிப்பில் கவனத்தை செலுத்துங்க. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6ஆம் வீட்டு அதிபதி யார்? செவ்வாய் தான். அவர் தான் உங்கள் ராசி அதிபதியும். அவரே என்ன பண்ணுறாரு? பகை கிரகமான சனீஸ்வரனோட போய் உட்காந்துட்ருக்காரு. இந்த சனீஸ்வரன் வேறு சும்மா இல்லாமல் 6ஐயும் பார்க்குறாரு. அது போலவே உங்களுடைய 10வது வீட்டையும் பார்க்குறாரு. 10ஆம் பார்வையாக உங்களையவே பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா மந்தத்தன்மை தொழிலையும் வரும், வேலையிலையும் வரும். அப்போ நம்மளுக்கு வேலையில் பிரச்சனைகள் வரும். ஏற்கனவே 6ல் குரு உட்காந்துட்ருக்காரா, அவர் மாறும்பொழுது ஒரு மாற்றத்தை வேற ஏற்படுத்துவாரா? நல்ல மாற்றம்தான் இருந்தால் கூட அது நல்ல மாற்றமாக அமையணும் அப்படின்னா நாம் வந்து இந்த 3த்தையுமே கொஞ்சம் வந்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போனால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை மாற்றமும் நல்ல தொழில் மாற்றமோ இல்லை தொழிலில் ஒரு முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உருவாகும். இல்லை அப்படின்னா தான் நம்மளுக்கு பிரச்சனை உருவாகும். ஸோ இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த 1 இயருக்கு வந்துட்டு கடும் உழைப்பை போடுங்க. எப்பயுமே அர்த்தாஷ்டம சனீஸ்வரன், இந்த அஷ்டம சனீஸ்வரன், சனீஸ்வரன் நம்மளை பார்க்குறது, இந்த மாதிரியான காலகட்டத்தில் என்ன செய்யணும்னா உழைப்பை அதிகப்படுத்தணும். இப்போ உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, இல்லை அப்படின்னா ப்ராப்ளம் கொடுக்கும். இப்போ வந்து ஒரு விருச்சிக ராசிக்காரராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு தசாபுத்தியை சனீஸ்வர தசாபுத்தியாக போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பிரச்சனை தான் அது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா உழைப்பை அதிகப்படுத்தினா சனீஸ்வரனுக்கு உழைச்சா ரொம்ப பிடிக்கும். அப்போ என்ன செய்வார்னா சரி ஓகே உழைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இறங்கி வருவார். அதனால் நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க அப்படின்னா உழைப்பை ஜாஸ்தி பண்ணுங்க. உங்களுடைய வேலை, அதாவது இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா கூட வேலையில் மட்டுமே கவனத்தை செலுத்துங்க. மற்றவங்க யாரோடையுமே அவுட் ஸ்போக்கனாக இருக்காதீங்க. கம்பெனியை பற்றி கமெண்ட்ஸ்லாம் எதுவுமே பாஸ் பண்ணாதீங்க. நல்ல கமெண்ட்டாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கூட அது போகும்பொழுது வேறு மாதிரி கமெண்ட்டாக தான் போகும். அதனால் நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க. அதே போல் ஆழ்மன எண்ணத்திற்குரிய குருவானவர் 7ல் போய் உட்கார்றதுனால 11ல் கேது உட்கார்ந்துருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குருவானவர் உங்களுக்கு பாசிட்டிவாக பண்ணுவார். உங்களுடைய ஆழ்மன எண்ணங்களை கொஞ்சம் நிறைவேற்றுவார். அந்த நிறைவேற்றக்கூடிய காலகட்டம் இதுதான். ஏன்னா அவர் என்ன செய்கிறாருன்னா 11 பார்க்குறாரு. குரு வந்து 11வது வீட்டை பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு வந்துட்டு ஆழ்மன எண்ணங்கள் அதிகமாக இந்த வருடம் நிறைவேறக்கூடிய வருடமாக இருக்க போகிறது. ஸோ குரு பார்வை வந்துட்டதுனாலேயேங்க நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள்லேருந்து வெளியே வரப்போகிறீங்க. ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாசிட்டிவ் வருஷமாக வரப்போகுது. இருந்தாலும் இரத்த சம்பந்தமான பிரச்சனைகளும் கால் சம்பந்தமான பிரச்சனையும் வயிறு சம்பந்தமான பிரச்சனையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பயணங்களில் கவனமாக இருங்க. இந்த நிலை எல்லாத்தையும் நீங்கள் வந்து தாண்டி வர்றதுக்கு நீங்கள் வந்து செவ்வாயின் அதிபதியில் வர்றதுனால கண்டிப்பாக முருக வழிபாடு செய்தே ஆகணும். எவ்வளோக்கு எவ்வளோ கிருத்திகைக்கு விரதம் இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. குழந்தையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக சஷ்டி விரதம் இருங்க. முக்கியமாக அந்த தீபாவளி அப்போ வரக்கூடிய கந்த சஷ்டி விழாவுக்கு அந்த ஒரு 6 நாளும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஒரு பொறுமையாக விரதம் இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் மெடிக்கல் செலவு பண்ணினாதான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த குரோதி வருடத்தில் இன்னும் நிறைய நற்பலன்களையும் குருவால் வந்து இன்னும் நிறைய நற்பலன்களும் பெறுவதற்கு கண்டிப்பாக முருக வழிபாடை செய்யுங்கள். திருச்செந்தூர் சென்று வாருங்கள். திருப்பங்கள் பலவற்றை பெறுங்கள். தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகம் மற்றும் பிரசனம் பார்ப்பதற்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சம்பந்தமான தகவல்களுக்கு இந்த டிவோட்டி நேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும். நன்றி.